ஹாய் கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், நான் சொல்வதை தெளிவாக கேட்குதா. அதாவது ஃபோன் பேசிட்டு இருக்கோன்னு வைங்களேன், நான் பேசுறது தெளிவாக கேட்குதா, கிளியராக கேட்குதான்னு சொல்லுவோம் இல்லையா, அதை கேன் யூ ஹியர் மை வாய்ஸ் கிளியர்லி அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா கேன் யூ ஹியர் மீ கிளியர்லி அப்படின்னு சொல்லலாம். எனக்கு எல்லாம் தெரியும். ஒருத்தவங்க கிட்ட ஒன்றும் தெரியாம ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ண போகும்போது எனக்கு எல்லாம் தெரியும் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை ஐ நோ எவ்ரி திங். ஐ நோ எவ்ரி திங் அப்படின்னா எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்றது. நெக்ஸ்ட் ஒன், புது பர்சனை மீட் பண்ண போகும்போது தெரியாதவங்கன்னு நினச்சிட்டு போவோம். பட் ஆனால் நமக்கு முன்னாடி தெரிஞ்சவங்க இருப்பாங்க. ஸோ அப்போ நம்ம ஃப்ரீயாக ஃப்ராங்காக பேசுவோம் இல்லையா. அப்படி பேசும்போது உங்களுக்கு அவரை எப்படி தெரியும் அப்படின்னு கேட்பாங்க இல்லையா. ஸோ இது எப்படி சொல்லலாம்? உங்களுக்கு அவரை எப்படி தெரியும்? ஹவு டு யூ நோ ஹிம்? ஹவு டு யூ நோ அப்படின்னா உனக்கு எப்படி தெரியும், அவரை அவனை அப்படின்னு கேட்கறதுக்கு ஹிம் சொல்லலாம். இதுவே அவளை எப்படி தெரியும் அப்படின்னு கேட்க ஹவு டு யூ நோ ஹர்ன்னு கேட்கலாம். ஹவு டு யூ நோ ஹர்னா அவளை எப்படி தெரியும், ஹவு டு யூ நோ ஹிம் அப்படின்னா இவங்களை ஏதாவது ஒரு மேல எப்படி தெரியும்னு கேட்போம் இல்லையா. அது என்னால உங்க குரலை கேட்க முடியல, என்னால உங்க வாய்ஸை கேட்க முடியல, அதாவது வாய்ஸ் பிரேக் ஆகிற டைம்ல என்னால உங்க வாய்ஸ் கேட்க முடியல, கட்டாய் கட்டாய் வருது, இந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா. அதை ஐ காண்ட் ஹியர் யுவர் வாய்ஸ். ஐ கெனாட் அப்படிங்கிறத காண்ட்னு சொல்றோம். ஐ காண்ட் ஹியர் யுவர் வாய்ஸ் அப்படின்னா உங்க வாய்ஸ் கேட்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்றது. ஐ காண்ட் ஹியர் யுவர் வாய்ஸ் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட், அது உங்க மாயை. அதாவது நைட்ல தூங்கும் போது ஒரு படம் பார்த்துருப்போம், பேய் படம். ஸோ அந்த பேய் படத்தை பார்த்துட்டு இருக்கும் போது நைட்ல தூங்கப்போ கனவு வரும் இல்லையா. அப்போ வந்து பேய் கனவா வரும். ஐயோ ஏதோ என்னை பயப்படுத்துச்சு அப்படின்னு சொல்லும் போது அப்படிலாம் ஒன்றும் இல்லை, அது உங்க பிரம்ம அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா அது உங்க மாயைன்னு அப்படின்னு சொல்லுவாங்க. அதை இட்ஸ் யுவர் இல்யூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்யூஷன் அப்படின்னா மாயை, பிரம்மை, இந்த மாதிரி சொல்றத இல்யூஷன் சொல்றோம். இட்ஸ் யுவர் இல்யூஷன் அப்படின்னா அதெல்லாம் உங்களோட மாய, கற்பனை அப்படின்னு சொல்றது. நெக்ஸ்ட், எனக்கு பேசுறதுக்கெல்லாம் நேரம் இல்லை. எனக்கு பேச நேரம் இல்லை. ஸோ இது எப்படி சொல்லலாம்? எனக்கு பேசுறதுக்கு நேரம் இல்லை. ஒரு பிஸி ஷெட்யூல்ல ஓடுற ஒரு பர்சன் கிட்ட நம்ம பேச போனா எனக்கு பேசுறதுக்கு டைம் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அவங்க ஒர்க்கே பெருசா இருக்கும். ஸோ அந்த ஒர்க்ல நம்ம எங்க பார்க்க போறாங்க. ஸோ எனக்கு பேச நேரம் இல்லை அப்படிங்கறது ஐ டோன்ட் ஹாவ் டைம்னா நேரம் இல்லை, டு டாக்னா பேசுறதுக்கு. எனக்கு நேரம் இல்லை பேச அப்படிங்கறது ஐ டோன்ட் ஹாவ் டைம் டு டாக். ஐ டோன்ட் ஹாவ் டைம் டு டாக் அப்படின்னா எனக்கு பேசுறதுக்கு நேரம் இல்லை அப்படின்னு சொல்றது. நெக்ஸ்ட், உங்களுக்கு ஏதாவது தேவையா. ஒருத்தவங்க ரொம்ப கம்ஃபர்ட் இல்லாம ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா பிஹேவ் பண்றாங்க அப்படின்னா அவங்க வந்து எந்த சுச்சுவேஷன்ல வேணாலும் இருக்கலாம். அவங்க கிட்ட போய் உங்களுக்கு ஏதாச்சும் வேணுமா, ஏன் ஒரு மாறி இருக்கீங்க அப்படின்னு கேட்போம். ஸோ அதை டு யூ நீட் எனிதிங், டு யூ நீட் எனிதிங் அப்படின்னா டு யூ நீட்னா ஏதாச்சும் உங்களுக்கு தேவையா, எனிதிங்னா ஏதாவது. டு யூ நீட் எனிதிங் அப்படின்னா ஏதாவது தேவையா, ஏதாவது வேணுமா அப்படின்னு கேட்கறது. நெக்ஸ்ட், இங்க என்ன நடக்குது, இங்க என்ன நடக்குது அப்படின்னு கேட்கறது. அப்படி இல்லை அப்படின்னா அங்க என்ன நடந்துட்டு இருக்கு அப்படி கேட்போம் இல்லையா. அத வாட் இஸ் ஹேப்பனிங் ஹியர் அப்படின்னா இங்க என்ன நடக்குது அப்படின்னு கேட்கறது. வாட் இஸ் ஹேப்பனிங் தேர் அப்படின்னா அங்க என்ன நடக்குது அப்படின்னு கேட்கறது. எதுவும் சொல்ல தேவையில்லை. நம்ம ஒருத்தர்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண போகும்போது ஒரு சுச்சுவேஷனை நீ எதுவும் சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாயடைப்பாங்க. ஸோ அந்த எதுவும் சொல்ல தேவையில்லை அப்படிங்கிறத நோ நீட் டு சே எனிதிங். நோ நீட் டு சேனா எதுவும் சொல்ல வேண்டாம், எனிதிங்னா எதுவுமே சொல்ல வேண்டாம். நோ நீட் டு சே அப்படின்னா சொல்ல தேவையில்ல, எதுவுமே சொல்ல தேவையில்ல அப்படிங்கிறத எனிதிங் சேர்த்து நோ நீட் டு சே எனிதிங் சொல்லலாம். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோஸ் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். மறக்காம பிளேலிஸ்ட் செக் பண்ணி பாருங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க சப்போர்ட்டை சேனலுக்கு கொடுங்க. ஸ்டே டியூன் ஃபார் நெக்ஸ்ட் வீடியோ. டாடா பாய்.